நந்தினி, என்னம்மா ஐயா. தூக்கம் வரலையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமாங்க ஐயா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை இப்படி கெடுத்துட்டேனே. எல்லாரும் தப்பா பேசுறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். சரி விடுமா, இதுல ஓன் தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது. யாரோ ஒரு பையன் வீட்டுக்குள்ள ஓடி வந்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். ஆமாங்க ஐயா, அப்படிதான் நானும் நினைச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை வீட்டுக்குள்ள திருடன் வேற வந்திருக்கான். அதான் நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். நந்தினி, இல்ல நியாயமா பார்த்தேன்னு வையேன், சுரேகா எப்படி ஒரு பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது தப்பு. அதுக்கு முறையா எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கணும். ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதான் பிரச்சனையே. இருந்தாலும் நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செஞ்சிருக்கலாம். ரூம் கதவை தாப்பா போடுறதுக்கு முன்னாடி சுரேகா அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம். நான் திருடன் நினைச்சிட்டேனா, அதனால வேற எதுவுமே தோணாம போயிடுச்சு. பரவாயில்ல விடுமா, அதையே நினைச்சுக்கிட்டு போய் தூங்கு போ. ஐயா, பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சே. இனிமே அவங்க மனசுல எப்பவுமே இது ஓடிட்டே இருக்கும்ல. நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாதம்மா. நீ நிஜமாவே அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு பண்ணியிருந்தேன்னா அது தப்பு தான். அப்படிலாம் இல்ல. இல்லங்க ஐயா, என்னதான் இருந்தாலும் சுரேகா அம்மா சின்ன பொண்ணு. எல்லாருக்கும் நடுவில் இப்படி அசிங்கமாயிடுச்சுன்னு நினைப்பாங்கல்ல. எதுக்கும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுறேங்க ஐயா, அதான் நல்லது. ஹேய், அதெல்லாம் தேவையில்ல நந்தினி. இப்படியே விட்டோம்னா அதுவா 2 நாள்ல மறந்து போயிடும். சரியா? ஐயா, அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவாச்சும் நான் மன்னிப்பு கேட்டுதாங்க ஐயா ஆகணும். இல்லைன்னா என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. நந்தினி,